ஸ்திரீகளோட நமக்கு இருக்கிற சண்டை இயல்பானது. ஆனா நெருக்கமானவங்க நமக்கு எதிரா திரும்பும் போது அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அன்புக்குரியவங்க, நம்ம அதிகமா உதவி செய்தவங்க நமக்கு எதிரா திரும்பும் போது, நம்மளை பத்தி பெட்ராயல், நம்மளை பத்தி மாறா பேசும்போது, நம்மளை பத்தி எதிரடையான கருத்துக்களை சொல்லும்போது, அல்லது நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமா நமக்கு நெருக்கமானவர்கள் இருக்கும்போது அதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது. தாவீது கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியா கடந்து போனாரு. அவர் துரத்தப்பட்டார். அந்த அளவுல நிறைய வருத்தமான சூழ்நிலையில இருந்தார் தாவீது. அந்த நேரத்துலதான் இந்த சங்கீதம் எழுதப்படுது. குறிப்பா பெட்ராயல், தன்னுடைய மகன் ஒரு பக்கம் விரட்டிட்டு இருக்கான் அதிகாரத்துக்காக. தான் கட்டுக்கோப்பா வைத்திருந்த அதிகாரம் சிதறிவிடும் போல இருக்கு அந்த தேசம். அடுத்தது, தனக்கு நெருக்கமான நண்பனா இருந்த ஒருவன், தனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒருவனே தனக்கு எதிரா மாறிட்டான். இது அவரால தாங்கிக்க முடியல. சங்கீதம் 55:12 சொல்றார் பாருங்க, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எதிரியோ பகைஞனோ வந்தா சரின்னு அவனுக்கு மறைஞ்சுக்கிடுவேன், ஏத்துக்குவேன். எனக்கு சமமான மனுஷன், என் வழிகாட்டி, என் தோழன், அவனே எனக்கு விரோதமா திரும்பிட்டான். நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா, அவன் எனக்கு எதிரா திரும்பிட்டான். ஒருவேளை இப்படி நெருக்கமானவர்கள் விரோதமாய் எழும்பின பிறகு மனமுடைந்து நீங்க இருக்கலாம். தாவீதுடைய அனுபவமே நம்ம அனுபவமா இன்னைக்கு இருக்கலாம். என்னால் என் கூடயே இருந்தவன் எனக்கு எதிரா திரும்பிட்டான். நான் அவனை எவ்வளவு நம்பினேன், அவன் இப்படி பேசுவான்னு நினைக்கல. இப்படி எல்லாம் நம்ம ஒருவேளை புலம்பலாம். சங்கீதம் 147:3 இவ்விதமா சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பொதுவா இந்த காயங்கள் ஆறாது. அது ரொம்ப டீப்பான ஸ்கார், தழும்பை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள். நெருக்கமானவர்கள் நமக்கு எதிரா திரும்புறது, அன்புக்குரியவர்கள் நமக்கு விரோதியா மாறுறது, இந்த காயங்களை ஆண்டவர் கட்டுகிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த நேரத்துலதான் ஆண்டவர் நமக்கு அன்பான ஒரு வார்த்தைய சொல்றாரு. ஏசாயா 41:10 சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பிரியமானவங்க எதிரா மாறிட்டாங்க, நான் என்ன செய்யன்னு தெரியல, ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். யார் எதிரா போனாலும் நீங்க வருத்தப்படாதீங்க. God bless you.